வணக்கம், நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். ஒரு ஆய்வுக்காக ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஃபிஷ் டேங்கை எடுத்துக்கிறாங்க. அந்த ஃபிஷ் டேங்க்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்பரண்டான கிளாஸ் ஷீட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபிஷ் டேங்க்ல தண்ணீர் ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ் டேங்கினுடைய இடது பக்கத்தில் பைக் ஃபிஷ்ஷை விடுறாங்க. ஒரு பெரிய மீனை அந்த ஃபிஷ் டேங்கினுடைய இடது பக்கத்தில் விடுறாங்க. அந்த ஃபிஷ் டேங்கினுடைய வலது பக்கத்தில் நிறைய சின்ன சின்ன மீன்களை விடுறாங்க. பொதுவாகவே அந்த பைக் ஃபிஷ் சின்ன சின்ன மீன்களை தான் சாப்பிடுங்க. அந்த பைக் ஃபிஷ் ஏற்கனவே பசியில் இருந்ததுனால எப்படியாவது அந்த சின்ன சின்ன மீன்களை சாப்பிடணுன்ற எண்ணத்தில் ஃபிஷ் டேங்கினுடைய இடது பக்கத்துலேருந்து ரொம்ப வேகமாக அந்த ஃபிஷ் டேங்கினுடைய வலது பக்கத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுதுங்க. ஆனால் நடுவில் அந்த கிளாஸ் ஷீட் இருக்கிறதுனால அதுக்கு பெரிய தடையாக இருந்ததுங்க. வேகமாக போய் அந்த கிளாஸ் ஷீட்டில் அது இடிச்சிட்டு வழியோடு அப்படியே நிற்குங்க. எவ்வளோ தடவை முயற்சி பண்ணுது ஃபிஷ் டேங்கினுடைய வலது பக்கத்தில் போய் அந்த மீனை சாப்பிட்றதுக்கு. ஆனால் வேகமாக போய் அந்த கிளாஸ் ஷீட்டில் அது இடிபட்டதாங்க மிச்சம். ஒரு கட்டத்தில் அதுக்கு உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த ஃபிஷ் டேங்கினுடைய இடது பக்கத்தில் ஒரு ஓரத்தில் போய் அப்படி செட்டில் ஆயிடுச்சுங்க. அந்த நேரத்தில் தான் ஆராய்ச்சியாளர்கள் ஃபிஷ் டேங்க்கு நடுவில் இருந்த அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் ஷீட்டை ரிமூவ் பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. உடனே அந்த ஃபிஷ் டேங்க் வலது பக்கத்தில் இருந்த நிறைய சின்ன சின்ன மீன்கள்லாம் ஃபிஷ் டேங்கினுடைய இடது பக்கத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த பைக் ஃபிஷ்ஷை சுற்றி தான் அந்த சின்ன சின்ன மீன்கள் போய்கிட்டு இருந்தது. ஆனால் அந்த பைக் ஃபிஷ்ஷினுடைய மனநிலை என்ன மாதிரி தெரியுமா இருந்தது? இந்த சின்ன சின்ன மீன்களை நம்மளால சாப்பிட முடியாது. நம்ம இதற்கு முன்னாடி முயற்சி பண்ணும்போது நமக்கு உடல்ல அடிபட்டது. அதனால இந்த சின்ன சின்ன மீன்களை சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஆபத்தானது, நமக்கு உடம்புல அடிபடும் அப்படின்ட்டு அது கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அது பக்கத்துல இருந்து அந்த சின்ன சின்ன மீன்கள் அது சாப்பிடாமையே அது பசியிலே இருந்ததுங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அது பசியிலே அப்படியே அந்த ஃபிஷ் டேங்க்குள்ள இறந்து போயிடுச்சுங்க. இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப அழகா பொருந்துங்க. கடந்த காலத்துல ஏற்பட்ட தோல்விகள்னால தன்னுடைய வாழ்க்கையில சாதிக்கவே முடியாது, வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுங்கிற மாதிரி மனநிலையில நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எப்படி அந்த பைக் ஃபிஷ் பாத்தீங்கன்னா அந்த சின்ன மீன்களை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுச்சு ஆரம்பத்துல. ஆனா நடுவில் இருக்கிற அந்த கிளாஸ் ஷீட் அதுக்கு தடையா இருந்ததுனால அது முடிவு பண்ணிருச்சு இனிமேல் அந்த சின்ன சின்ன மீன்களை சாப்பிட முடியாது அப்படின்னு. ஒரு கட்டத்துல அந்த கிளாஸ் ஷீட்டை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சின்ன சின்ன மீன்கள் அந்த பைக் ஃபிஷ்ஷை சுத்தி தாங்க இருந்தது. அதை நினைச்சா சாப்பிட்டுருக்கலாம், அது மனம்தான் அதுக்கு தடையா இருந்தது. அந்த மாதிரி தாங்க கடந்த காலத்துல ஏற்பட்ட சில தோல்விகள்னால மனிதனுடைய மனம் என்ன தெரியுமா பண்ணுது? உனக்கு போதுமான திறமைகள் கிடையாது, உன்னால வாழ்க்கையில சாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவான நம்பிக்கைகளை உருவாக்கிடுதுங்க. மனிதனும் இதை முழுமையா நம்பிடுறாங்க. அதை சார்ந்து அவன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான். அதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம். ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, பிரபஞ்சம் நமக்கு கடந்த காலத்துல சில சவால்களை அனுமதிச்சதற்கான காரணமே நம்ம ஒரு பக்குவ நிலை அடையணும் தாங்க. ஆராய்ச்சியாளர்கள் ஒரு கட்டத்துல அந்த ஃபிஷ் டேங்க் நடுவில் இருக்கிற அந்த கிளாஸ் ஷீட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளும் நிச்சயமா நீங்குங்க. பிரபஞ்சம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். நம்ம தயார் நிலையில இருக்கும் போது நமக்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில கொண்டு வருங்க. ஆனா இதை புரிஞ்சுக்காம கடந்த காலத்தின் அடிப்படையில நம்ம வாழ்க்கையை வாழ்றதுனாலதான் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குற நிறைய வாய்ப்புகளை தெரிஞ்சுக்காமயே நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு வேடன் ஒரு தேங்காய் ஓடை எடுத்து அதுல காயின் சைஸ்ல ஒரு ஓட்டை போடுறாரு, சின்ன ஓட்டை போடுறாரு. அதுக்குள்ள கொஞ்சம் சாதத்தை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த தேங்காய் ஓடை ஒரு மரத்துல கட்டி வச்சுட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இதை ஒரு குரங்கு பார்த்துருச்சுங்க. அது மெதுவா வந்து அந்த தேங்காய் ஓடு இருக்குல்ல, அந்த ஓட்டைக்குள்ள கையை விட்டு அந்த சாதத்தை எடுக்குதுங்க. சாதத்தை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஓட்டையை விட்டு அதனால கையை எடுக்க முடியல. முதல்ல கை ஃப்ரீயா இருந்தப்ப அந்த ஓட்டைக்குள்ள அது கை போயிடுச்சுங்க. ஆனா உள்ள போய் சாதத்தை எடுத்ததுக்கு அப்புறம் கை மடக்கி வச்சிருக்கல, அதனால அந்த ஓட்டை வழியா அது கையை வெளியே எடுக்க முடியலங்க. எவ்வளவு முயற்சி பண்ணுது, கையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா வேடன் வர சத்தம் கூட அந்த குரங்கு கேட்டுருச்சுங்க. அந்த நேரத்துல கூட அந்த குரங்கு என்ன தெரியுமா பண்ணிருக்கலாம்? கையில வச்சிருக்கிற சாதத்தை விட்டு இருந்ததுன்னா ஈஸியா கையை ஓட்டையை விட்டு வெளியே எடுத்துட்டு தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா அந்த நேரத்துலயும் அது பண்ணலைங்க. அது என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தது? கடைசி வரைக்கும் கைக்குள்ள இருந்த அந்த சாதத்தை அது விடவே கிடையாது. கையை மடக்கி வச்சிருந்ததுனால அந்த ஓட்டையை விட்டு அதனால கையை எடுக்கவே முடியலங்க. இதனால என்ன தெரியுமா ஆச்சு? வேடன் வந்து கடைசியா அந்த குரங்கை பிடிச்சிட்டாங்க. குரங்கு பிடிச்சதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா அந்த குரங்கு கையில வச்சிருக்கிற அந்த சாதத்தை விடவே கிடையாதுங்க. அந்த குரங்கு அது கையில வச்சிருந்த அந்த சாதத்தை விட்டிருந்தது அப்படின்னா, லெட் கோ பண்ணியிருந்தது அப்படின்னா அது வேடன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கலாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த கையில அந்த சாதத்தை வச்சிருந்தனாலதான் அது மாட்டிக்கிச்சு. அந்த மாதிரிதாங்க நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கு. கடந்த காலத்துல ஏற்பட்ட வலி வேதனை தரக்கூடிய விஷயங்களை லெட் கோ பண்ண தெரியலங்க நிறைய பேருக்கு. அதை எப்படி விடணுங்கிறது தெரியாம அவங்க வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கனாலதான்
கடந்த காலம் மாதிரியே எதிர்காலத்தை அவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா ஜூம் கன்சல்டேஷன்ல ஒரு சகோதரியோட நான் பேசினேங்க. அந்த சகோதரி 7-8 வருடமாக ஒரு நபரை காதலிச்சிருக்காங்க. ஆனா 2 பேரும் கல்யாணம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுங்க. பிரிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது குடும்ப சூழ்நிலை காரணமாக. அவங்க காதலிச்ச நபர் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா இந்த சகோதரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த கடந்த காலத்துல ஏற்பட்ட அந்த வலி வேதனை தரக்கூடிய விஷயங்கள்ல இருந்து விடுபட முடியலங்க. தீராத மன அழுத்தத்துல அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த சகோதரிக்கு நான் ஆழ்மனம் சிகிச்சை கொடுத்தேங்க. அவங்க ஆழ்மன பதிவுகள்ல மாற்றத்தை ஏற்படுத்தினேன். இதனால என்ன தெரியுமா நடந்தது? அவங்க கடந்த காலத்துல ஏற்பட்ட அந்த நிகழ்வுகள்ல இருந்து அவங்க வெளியில வந்தாங்க. அவங்க கடந்த காலத்தை அவங்களால லெட் கோ பண்ண முடிஞ்சதுங்க. இதன் மூலமாக இப்ப அவங்க வாழ்க்கையில இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள்ல அவங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நல்ல வேலை இப்ப அவங்களுக்கு இருக்குங்க. அவங்களை நேசிக்கிற அப்பா அம்மா, மற்ற உறவுகள், நண்பர்கள், இப்படி அவங்கள சுற்றி நிறைய நன்மை தரக்கூடிய விஷயங்கள் இப்பயும் அவங்க வாழ்க்கையில இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டவுடன் அவங்களுக்குள்ள பெரிய மாற்றம் நிகழ ஆரம்பிச்சதுங்க. தனக்கு ஒரு நன்மையான எதிர்காலம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட இப்ப அவங்க வாழ்க்கைய உற்சாகமா வாழ்றாங்க. இப்ப இந்த வீடியோ பாருங்களேன். அந்த கிளாஸ் ஜார்ல இருக்கிற அந்த ப்ளூ கலர் தண்ணீர் நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய ஆற்றலை குறிக்குதுங்க. அந்த கீழே இருக்கிற ஒவ்வொரு டம்ளரும் நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் ஈடுபடுறோமோ அதை அது குறிக்குது. உதாரணத்துக்கு அந்த கிளாஸ் ஜார்ல இருக்கிற அந்த ப்ளூ கலர் தண்ணீரை முதல் டம்ளர்ல அந்த நபர் ஊத்துறாரு பாருங்களேன். அது எதை குறிக்குதுன்னா, நம்ம எனர்ஜியை நம்ம வேலையில நம்ம செலுத்துறோம். நம்ம செய்யற தொழில் இல்ல வேலையில நம்ம அந்த எனர்ஜியை கொடுக்குறோம். அடுத்து 2வது டம்ளர் எதை குறிக்குது தெரியுமா? நம்மளுடைய ஆற்றல், நம்ம எனர்ஜியை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நிறைய காரியங்களை நம்ம ஈடுபடுறோம்ல, அதுதான். 3வது டம்ளர் எதை குறிக்குதுன்னா, நம்ம வயதான பெற்றோர். அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக என்ன பண்றோம்? நம்ம நிறைய விஷயங்களை நம்ம ஈடுபடுறோம். ஸோ நம்ம எனர்ஜி, நம்ம ஆற்றலை அதுக்கு செலவு பண்றோம். 4வது உங்களுடைய கணவர் இல்ல மனைவி, அவங்களுடைய நன்மைக்காக நிறைய விஷயங்கள் நீங்க செய்வீங்க. உங்க எனர்ஜி, உங்க ஆற்றலை அதுக்கு செலவு பண்றீங்க. அடுத்தது அந்த 5வது டம்ளர் எதை குறிக்குது அப்படின்னா, நம்மை நாம் நேசிக்கிறோமா இல்லையாங்கிறது தாங்க. கடைசியா அந்த 5வது டம்ளர்ல அவர் தண்ணீர் ஊத்த ட்ரை பண்றாரு. ஆனா அந்த டம்ளருக்கு மிக குறைவான தண்ணீரே அவரால் ஊத்த முடியுதுங்க. அந்த ஜார்ல இருக்கிற அந்த ப்ளூ கலர் தண்ணீரை மற்ற டம்ளருக்கு ஊத்துனதுனால கடைசியா இருக்கிற டம்ளருக்கு குறைவா தாங்க ஊத்த முடிஞ்சது. இது எதை தெரியுமா குறிக்குது? நம்முடைய வாழ்க்கையில நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள்ல நம்ம எனர்ஜியை செலவு பண்ணிடுறோங்க. ஆனா நமக்குன்னு வரும்போது பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த ஆற்றல், அந்த எனர்ஜி இல்லாம போயிடுது. இது எவ்வளவு கொடுமையான விஷயம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய விருப்பு வெறுப்புகள், நம்ம பேஷன், பர்பஸ், இதுலெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்றதே கிடையாதுங்க. அந்த செல்ஃப் லவ் இல்லாம ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழும்போது, தன்னைத்தான் நேசிக்காம ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழும்போது, கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது அவன் தோண்டு போயிடுவாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நம்மை நாம் நேசிக்காம இருந்தோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆற்றல், அந்த எனர்ஜி மற்றவங்க கிட்ட நம்மளால கொடுக்க முடியாதுங்க. நம்மளால மற்றவங்களை நேசிக்க கூட முடியாது. இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கிட்டையும் தாழ்மையா ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறேங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. உங்க மனதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் ஓடுதுங்கிறத கவனிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற குழந்தைத்தன்மையை வெளிப்படுத்த ஆரம்பிங்க. இதன் மூலமாக உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிப்பீங்க. என்னைக்கு உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்குங்க. அபரிவிதமான ஆற்றலை நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க. இந்த படத்தை பாருங்களேன். அடுத்த 3 செகண்ட்ஸ்ல இந்த படத்துல எத்தனை ரெட் கலர் பொருட்கள் இருக்குன்னு நீங்க கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணிட்டீங்களா? நீங்க பார்த்த படத்துல ஏதாவது ஒரு ப்ளூ கலர் பொருள் சொல்ல முடியுமா என்னன்னு? நிறைய பேருக்கு அது கஷ்டமா இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அந்த படத்தை பார்த்தவுடன் எத்தனை ரெட் கலர் பொருட்கள் இருக்குன்னு நீங்க கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால அந்த படத்துல இருந்த ப்ளூ கலர் பொருட்கள் மேல ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுருப்பீங்க. இந்த மாதிரிதாங்க நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மனம் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கு? நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் சரியில்லையோ அதுல ஃபோக்கஸ் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு. அன்கான்சியஸா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நெகட்டிவான விஷயங்கள்ல தான் கவனத்தை செலுத்தி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் நம்மளால ஏற்படுத்த முடியறது இல்லைங்க. அடுத்த 21 நாளைக்கு இப்ப நான் சொல்ற இந்த விஷயத்த நீங்க தொடர்ந்து பண்ணும்போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்குங்க. ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நாள்ல நடந்த பாசிட்டிவான விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்னென்ன நன்மையான விஷயங்கள் நடந்ததோ அதை ஒரு நோட்லயோ ஒரு டைரியிலோ எழுதுங்க. ஒரு 4-5 விஷயத்த நோட் பண்ணி எழுதுங்க. உதாரணத்துக்கு, அன்னைக்கு நீங்க பத்திரமா ஆபீஸ்க்கு போயிட்டு வீடு திரும்பி வந்திருப்பீங்க. அன்னைக்கு நாள்ல நல்ல சுவையான ஆரோக்கியமான உணவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை நினைவு கூர்ந்து பார்த்து நன்றி வெளிப்படுத்தி அந்த நோட்லயோ டைரியிலோ நீங்க எழுதலாம். வெளியில எங்கேயோ வேலைக்கு போயிருப்பீங்க. அந்த நேரத்துல முகம் தெரியாத ஒரு நபர் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாரு. அவரை நினைவு கூர்ந்து பார்த்து நன்றியை வெளிப்படுத்தி நீங்க எழுதலாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வேற என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் அன்னைக்கு நடந்ததுன்னு நீங்க நினைவு கூர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இருக்குங்க.
ஆனா மனம் என்ன தெரியுமா பண்ணும்? அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண விடாதுங்க. அதனாலதான் அடுத்த 21 நாளைக்கு இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை ஒவ்வொரு நாளும் இரவு நீங்க எழுத ஆரம்பிங்க. இந்த மாதிரி தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பாசிட்டிவான விஷயங்களை நீங்க கவனத்தை செலுத்தும் போது நிறைய பாசிட்டிவான விஷயங்களை உங்க வாழ்க்கையில நீங்க ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை இப்ப உங்ககிட்ட நான் சொல்ல போறேங்க. உங்க வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நிகழ்காலத்துல வாழுங்க, மைண்ட்ஃபுல்லா வாழுங்க. எந்த விஷயம் செய்தாலும் அதுல முழு கவனத்தோட முழு ஈடுபாட்டோட செய்யுங்க. இந்த மாதிரி நீங்க நிகழ்காலத்துல நிறைவா நீங்க வாழும்போது டைம் ஸ்பேஸை கொலாப்ஸ் பண்ணி 5th டைமென்ஷனை நீங்க ஆக்சஸ் பண்றீங்க. அதாவது ஆன்மீக உலகத்தை நீங்க தொடர்பு கொள்றீங்க. இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற எல்லா கிரியேஷனும் பாத்தீங்கன்னா நிகழ்காலத்துல தாங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆல் பாசிபிலிட்டிஸ் இன் தி குவாண்டம் ஃபீல்ட் எக்ஸிஸ்ட் இன் தி பிரசன்ட் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. அப்ப நிகழ்காலத்துல நீங்க வாழும் போது நீங்க ஒரு வார்டெக்ஸா மாறுறீங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குங்க. நீங்க ஆசைப்பட்ட வேலை, எதிர்பார்த்த பணம், கனவு இல்லம், இதெல்லாம் ஈர்க்கக்கூடிய தன்மையில நீங்க இருப்பீங்க. இப்போ உங்க வாழ்க்கையில சவாலான சூழ்நிலைகளை கூட நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாங்க. தயவு செய்து நம்பிக்கை இழந்துடாதீங்க. இப்ப இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த எல்லா விஷயங்களையும் உங்க வாழ்க்கையில அன்றாடம் நீங்க கடைபிடிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் வருங்க. சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றும் சக்தியையும் வலிமையும் நான் உனக்கு தருவேன், நான் இருக்க பயமேன் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.